விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு சுமாரான வாரங்க. அதுலேயும் குறிப்பாக கிட்டத்தட்ட புதன்கிழமைக்கு பிறகு காலையிலே 8:24 சந்திராஷ்டம அமைப்பு. இந்த வாரத்தில் 6, 8, 12ஆம் பாவகங்கள் சற்று பலவீனமான அமைப்புகள். அதாவது 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறது, 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி பார்க்கறது அப்படின்றது கொஞ்சம் சாதகமான நிலை இல்லை அப்படின்ற காரணத்தினால முதலீடுகள், தேவையில்லாத பிரயாணங்கள், தேவையில்லாத ஒரு வாக்குறுதி கொடுக்கறது மாதிரியான விஷயங்களில் இந்த வாரத்தில் தலையிட வேண்டான்றது தாங்க முக்கியமான விஷயம். ஒரு சிலருக்கு இந்த அமைப்புகள் விபரீத ராஜயோக அமைப்புகளில் செயல்பட்டாலும் கூட அதிகமானவர்களுக்கு இது சாதகம் இல்லாத நிலையை தான் கொடுக்கும். தேவையில்லாம ஒரு விஷயங்களில் இறங்கி நஷ்டப்படுறது, தேவையில்லாத இடத்துல வாக்குறுதி கொடுத்து நீங்க மாட்டிக்கிறது, அந்த கடனை நீங்க அடைக்கிறது, பெரிய அளவுக்கு பணத்தை எடுத்து எங்கேயாவது வச்சு காணாமல் ஆக்கிறது, பணம், நகை, விலை உயர்ந்த பொருட்கள்ன்ற மாதிரியான அமைப்புகளில் ஏதோ ஒரு வகையான இழப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு திருடர்களினுடைய அச்சுறுத்தல் இருக்கிறது மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும்ன்றதுனால ரிஷபராசிக்காரங்க இந்த வாரத்தில் குறிப்பாக ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் அதிக கவனமாக இருக்கணும். மனதை சற்று கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். மனம் சற்று அலைப்பாயும், இதில் பணம் கிடைக்குமா, அதில் பணம் கிடைக்குமா, இங்கே நம்பர் அடிக்குமா, அதில் ஜாக்பாட் கிடைக்குமான்னு மனம் எதிர்பார்த்தாலும் சற்று சாதகம் இல்லாமல் ஏதாவது ஒரு அமைப்புகளில் கடன் விரைய அமைப்புகள் ஏற்படுத்தி ஐயோ நம்மளா இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமைக்கு பிறகு பண்ணக்கூடிய தன்மையில் வந்துரும்ன்றதுனால மனம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய வாரமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம் அனைத்து தரப்பினர்களுக்கும்.